Hi friends, welcome to Rihanna Designer channel. இந்த ஸ்மோக்கி ஃப்ராக் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃப்ராக் வந்து நான் 11 இயர் பேபிக்கு ஸ்டிச் பண்ணுறேன். ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு சாட்டின் சாரீ எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் கிளாத்தாகவும் எடுத்துக்கலாம். ஸோ ப்ளவுஸ் பீட் வந்து 1 மீட்டர் வந்தது. ஸோ அதை வந்து யோக் பாட்க்கு எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் கிளாத்தாக எடுத்திங்கன்னா 1 மீட்டர் யோக் பாட்க்கு எடுத்துக்கோங்க கிளாத்து. அதுக்கப்புறம் சாரீ மெட்டீரியல் 5.5 மீட்டர், கிளாத்தாக எடுத்திங்கன்னா 5.5 மீட்டர் எடுத்துக்கோங்க 11 இயர் பேபிக்கு. அதுக்கப்புறம் கிரேப் மெட்டீரியல் லைனிங்க்கு 5 மீட்டர் எடுத்திருக்கேன். 10 இன்ச்சு கேன் 10 மீட்டரு. ஸோ நான் யூஸ் பண்ணது வந்து 5 மீட்டர் தான். இந்த ஃபேப்ரிக்கோட ஃபுல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு லைனிங் கிரேப் மெட்டீரியலில் கட் பண்ணிக்கிறேன். எப்போவும் நம்ம லைனிங்கில் பர்ஃபெக்டாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மெயின் பீஸ் அதை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு யோக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு கிளாத்தை வந்து யோக் பார்ட்டோட லென்த்துக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு 4 மடித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து கிளாத் ஈக்குவலாக வரதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். யோக் பார்ட்டோட லென்த் வந்து 12 இன்ச்சு வைக்கிறேன். அதுக்கப்புறம் கூட 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன். ஷோல்டருக்கும் கீழே ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு ஆட் பண்ணி 13 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இந்த லைன் போட்டுக்கல அங்கேருந்து 13 இன்ச்சு எங்கே வருதோ மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் லைன் போட்டுக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்காக. கிளாத்து ஷோல்டர் மார்க் பண்ணணும். என்னோட ஃபுல் ஷோல்டர் வந்து 12.5 இன்ச்சு. அது அப்படியே வைக்கக்கூடாது. நான் வந்து பேக் நெக் வந்து டீப் நெக் தான் வைக்க போகிறேன். ஸோ 5 இன்ச்சு டீப் நெக் வைக்கிறனால ஷோல்டர்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். 1 இன்ச்சு நம்ம நெக்கோட லென்த்து வச்சோம் அப்படின்னா 1/2 இன்ச்சு ஷோல்டரில் மைனஸ் பண்ணணும். ஸோ நான் 5 இன்ச்சு பேக் நெக் வைக்கிறனால 5 into 1/2 2.5 இன்ச்சு. ஸோ 12.5 இன்ச்சில் 2.5 இன்ச்சு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 10 இன்ச்சு. 10 இன்ச்சு அப்படியே ஃபுல்லாக வைக்கக்கூடாது. இங்கே ஆஃப் ஷோல்டர் தான் மார்க் பண்ணணும். ஸோ 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து ஆர்ம் ஹோல் லென்த்து மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோல் லென்த் வந்து நான் 5.5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ ரெடி ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். ரெடி ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு வைக்கிறேன். அதாவது 2.5 இன்ச்சு ரெடி ஷோல்டர் கூட 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வச்சு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஷோல்டர் மார்க் பண்ணல அங்கேருந்து முன்னாடி 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நெக் வித் எவ்வளோ இருக்குன்னா எனக்கு 2 இன்ச் இருக்குது. அதாவது 11 இயர் பேபிக்கு 2 இன்ச் நெக் வித் வந்து கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக் வந்து 5 இன்ச்சு இதே இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ செஸ்ட் மார்க் பண்ணோம். ஃபுல் செஸ்ட் ரவுண்ட் வந்து 28 இன்ச்சு. அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 இன்ச்சு. ஸோ 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து கரெக்டான செஸ்ட் ரவுண்டு 7 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ வேஸ்ட்டுக்கிட்ட நான் செஸ்ட் என்ன மார்க் பண்ணுவோம் அதே மெஷர்மெண்ட் தான் இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வேஸ்ட்டுக்கிட்ட பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் வேணும்னா வேஸ்ட் ரவுண்டும் மெஷர் பண்ணிக்கோங்க. நான் ஏன் அதே மார்க் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து பேக்கில் ஜிப்பெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு அந்த இடத்துல கிளாத் கம்மியாகிடும். ஸோ ஃபிட்டிங் கரெக்டாக வந்துடும். ஆர்ம் ஹோல் பாக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து சீம் எலவன்ஸ் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டுக்கும் 1.5 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு பாக்ஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டான செஸ்ட் வேஸ்ட் கிட்ட லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சீம் எலவன்ஸ்க்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணணும். ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு ஆர்ம் ஹோல் லென்த் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த ஆர்ம் ஹோல் லென்த்தோட சென்டர் பாயிண்ட் கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கார்னர் கிட்ட வந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் கர்வ் போடுறதுக்கு. இப்போ அந்த சென்டர் பாயிண்ட் கிட்ட மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் அந்த 1 இன்ச்சு மார்க் செஸ்ட் வரைக்கும் அப்படியே ஒரு கர்வ் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணிக்கலாம். என்னோட ஃபுல் ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து 12 இன்ச்சு. இப்போ அதோட பாதி 6 இன்ச்சு. ஸோ இங்கே மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு எனக்கு கரெக்டாக 6 இன்ச்சு வருதான்னு பார்க்கணும். இந்த கரெக்டான செஸ்ட் கிட்ட வரைக்கும் எனக்கு கரெக்டாக 6 இன்ச்சு வருது. ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் ரெண்டுமே ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன். ஸோ மேலே ஃப்ரண்ட் நெக் ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கீழே பேக் நெக்குக்கும் ரவுண்ட் நெக் ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ கீழே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா அந்த வேஸ்ட் கிட்ட, ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே கட் பண்ணாமல் கொஞ்சம் பாதிக்கு மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே இந்த மாதிரி மேலே தூக்கி மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேஸ்ட் கிட்ட ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஆர்ம் ஹோலு அதுக்கப்புறம் சைடு வேஸ்ட் கிட்ட எல்லாம் கட் பண்ணிடுறேன். இப்போ நெக்கு கட் பண்ணலை. நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் தனித்தனியாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, மேலே வந்து ஃப்ரண்ட் நெக் இருக்குது. ஸோ மேலே வந்து ஃப்ரண்ட் நெக் கம்மியாக இருக்கனால எல்லா கிளாத்தையும் சேர்த்து நான் மேலே அந்த ட்ரா பண்ண ரவுண்ட் ஷேப்பை வந்து கட் பண்ணிடுறேன். அது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. வேஸ்டோட மார்க் இருக்கு இல்லையா அங்கேயும், அதுக்கப்புறம் செஸ்டோட கரெக்டான மார்க் அந்த இடத்துலையும் கட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் கொடுத்துட்டா நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஜாயின் பண்ணுவோம். இப்போ ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பீஸை வந்து தனியாக ஃப்ரண்ட் பீஸுன்னு எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா நம்ம பேக் நெக் கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்காக ஒரு பீஸை வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ திருப்பி இந்த மேலே இருக்க பீஸை அகைன் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக் நெக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஷேப்பை கட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பேக் பீஸ். இப்போ பேக் பீஸில் வந்து ஜிப்பை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஜிப்பை அட்டாச் பண்ணுறதுக்கு நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இப்போ பேக் பீஸில் வந்து ஓப்பன் கொடுத்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ யோக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸு கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். யோக் பார்ட்டில் நான் 3 லேயர் கிளாத் வைக்க போகிறேன். ஒன்று வந்து லைனிங் கிளாத்து, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பிளெயின் சாட்டின் கிளாத் இருக்கு இல்லையா அது வைக்க போகிறேன். அதுக்கு மேலே அந்த ஃப்ளவர் டிசைன் வர கிளாத் வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி 3 லேயராக வைக்கும் போது நம்மளுக்கு யோக் பார்ட்டில் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், ரொம்ப தொலைன்னு இல்லாமல் இருக்கும்.
இப்போ லைனிங்கில் யோக் பார்ட் கட் பண்ணேன். ஸோ அதை வச்சு இப்போ நான் மெயின் பீஸில் கட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சாட்டின் கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து திருப்பி நான் ஃபோல்டு பண்ணி மடித்து போட்டிருக்கேன். அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த யோக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி வச்சுருக்கேன். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்தை விட்டுடுறேன். அது கீழே வச்சு கீழேயும் ஒரு 1/2 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு வந்து கீழே கட் பண்ணிடுறேன். நான் அந்த ஆம் ஹோல் சைடு எதுவும் கட் பண்ணலை, ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஜாயிண்ட் இருந்தது, அதை மட்டும் கட் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட் பீஸ் வந்து அப்படியே ஓப்பன் இல்லாமல் எடுத்து வச்சிடறேன். இப்போ பேக் பீஸில் வந்து ஜிப் வைக்க போகிறோம் இல்லையா, திருப்பியும் அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் கட் கொடுத்துக்கிறேன். நம்ம சாட்டினில் கட் பண்ணியாச்சு. ஃப்ளவர் கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். லைனிங் பீஸை மேலே போட்டு மேலே 1/2 இன்ச்சு கிளாத்தையும் கீழே 1/2 இன்ச்சு கிளாத்தையும் விட்டு நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடுறேன். இதுலேயும் நான் ஆம் ஹோல் சைடு எதுவும் கட் பண்ணலை. இப்போ ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸு தனித்தனியாக இருக்கா. பேக் பீஸில் மட்டும் ஜிப்பு வைக்க போகிறனால ஓப்பன் வந்து கட் பண்ணிவிட்டு அது பேக் பீஸ் கூட எடுத்து வச்சிடுறேன். இப்போ யோக் பார்ட்டோட லைனிங் பீஸு, அதுக்கப்புறம் சாட்டின் கிளாத்தில் கட் பண்ண பீஸு, அதுக்கப்புறம் ஃப்ளவர் கிளாத்தில் கட் பண்ண பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லீவ் லென்த்தை விட ஒரு 2 இன்ச்சு அதிகமாக லென்த்தில் இருக்க கிளாத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். கீழே வந்து கிளாத் ஈக்குவலாக வரதுக்காக ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு 1 இன்ச்சு கேஃபில் ஒரு லைன் போட்டிருக்கேன், ஏன்னா கீழே மடித்து தைக்கிறதுக்கு. ஸ்லீவ் லென்த்து 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். பைசப் ரவுண்ட் வந்து 10 இன்ச்சு, அதோட பாதி 5 இன்ச்சு தோராயமாக ஒரு இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ஆம் ஹோல் ரவுண்ட் வந்து 6 இன்ச்சு. ஸோ மேலே இந்த மார்க்கிங்கில் இருந்து இங்கே எங்கே 6 இன்ச்சு வருதுன்னு பார்க்கணும். நம்ம பைசப் ஏரியா மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே எங்கே 6 இன்ச்சு நிற்கிதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்லீவ்ல ஓப்பன் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஓப்பன் ரவுண்ட் வந்து 8 இன்ச்சு, அதோட பாதி வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்கு 2 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கையோட அகலம் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவோட கர்வ் ட்ரா பண்ணணும். கரெக்டான அகலம் கிட்ட லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்லீவை வந்து கட் பண்ணிடுறேன். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட கீழே மடிச்சு தைக்க 1 இன்ச்சு விட்டு இல்லையா அங்கே, அதுக்கப்புறம் ஸ்லீவோட அகலம், அதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டர் கிட்ட எல்லாம் கட் கொடுத்துக்கிறேன். ஆம் ஹோல் ரவுண்ட் எனக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 6 இன்ச்சு எனக்கு கரெக்டாக இருக்கு. யோக் பார்ட்டோட ஆம் ஹோலும் ஸ்லீவோட ஆம் ஹோலும் கரெக்டாக மேட்ச் ஆகிடும். இப்போ ஸ்லீவில் வந்து நான் சாட்டின் கிளாத் தான் இந்த மெயின் கிளாத்தாக எடுத்துக்க போகிறேன். ஸோ சாட்டின் கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். லைனிங்கில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கோமா, ஸோ மேலே வந்து நான் 1 இன்ச்சு விட்டுக்கிறேன். ஏன்னா ஸ்லீவில் ஸ்மோக்கி ஸ்டிச் பண்ணனால மேலே 1 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஸ்லீவோட கீழ் சைட்லையும் அந்த லைனிங்கை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஸ்லீவுக்கு இங்கே ஜாயிண்ட் இருக்கனால அதையும் கட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு ஸ்லீவ்க்கான கிளாத் எடுத்துக்கிட்டேன். பேக் சைடில் வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு பேக் சைடோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் மார்க்கை வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த சென்டர் லைன் கிட்ட இருந்து நான் 3 இன்ச்சு டிஸ்டன்ஸ்க்கு ஸ்லீவ்ல வந்து ஸ்மோக்கி ஸ்டிச் பண்ண போறேன். சென்டர் லைன்ல இருந்து இந்த சைடு 3 இன்ச்சு, அதுக்கப்புறம் சென்டர் லைனுக்கு இன்னொரு சைடு 3 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அங்கேயும் நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். அந்த 2 சைடு மார்க்கிங்லையும் லைன் போட்டோம் இல்லையா, ஸோ அங்கேருந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அங்கேயும் லைன் போட்டுக்கிறேன். நான் 3 இன்ச்சு டிஸ்டன்ஸ்ல லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஸ்லீவோட அகலம் சைடில் நம்ம லைன் போட்டாச்சு. இப்போ நீளம் ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சைடு லைன் பண்ணணும். இப்போ மேலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1 இன்ச்சு வந்து ஸ்லீவ் வந்து நம்ம பாடி பீஸோட ஜாயின் பண்ணுறதுக்கு வரணும். ஸோ அந்த 1 இன்ச்சு கிட்ட இருந்து 3 இன்ச்சு, அதுக்கப்புறம் அந்த 3 இன்ச்சு கிட்ட இருந்து இன்னொரு முறை 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இப்போ லைன் போட்டுக்கிறேன் இந்த சைடு. இப்போ அகலத்துலையும் நீளத்துலையும் 3 இன்ச்சுக்கு லைன் போட்டதுக்கப்புறம் தனித்தனியாக ஸ்கொயர் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஸ்மோக்கிக்கு பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணணும். நார்மல் ஷர்ட் பட்டன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நார்மல் த்ரெட்டு சிங்கிள் லேயர்ல எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டர் லைன் இருக்கு இல்லையா, சென்டர்ல இந்த இடத்துல ஃப்ரண்ட் சைடு கீழே வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்கு. இப்போ மேலே தான் எனக்கு பேக் சைடு இருக்கு கிளாத்ல. ஸோ கீழே இருந்து பட்டன் இந்த மாதிரி வச்சுட்டு நூல் எடுத்து நல்லா டைட்டா கட்டிடணும். கீழே வந்து அந்த பட்டன் எதுவும் தெரியக்கூடாது. ஃப்ரண்ட் சைட்ல வந்து அந்த பட்டன் எதுவும் தெரியாம நம்மளுக்கு அந்த ஸ்மோக்கி டிசைன் மாதிரி வரணும். போட்லி பட்டன்ஸ் எல்லாம் நம்ம சுத்தி நல்லா டைட்டா கட்டுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நல்லா கட்டிக்கணும். நாட் போட்டு நூலை கட் பண்ணிடுறேன். இப்போ சென்டருக்கு அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த பாக்ஸை விட்டுட்டு அதுக்கு கீழே வைக்கணும். இப்போ வச்ச பாக்ஸ்ல இருந்து பக்கத்துல இருக்க பாக்ஸ் வைக்கக்கூடாது, அதுக்கு கீழே இருக்க பாக்ஸ்ல வைக்கணும். இப்போ இந்த சைடு வந்து பக்கத்துல இருக்க அந்த ஸ்கொயரை விட்டுட்டு அது கீழே இருக்க ஸ்கொயரோட ஜாயிண்ட் கிட்ட இந்த மாதிரி பட்டன் வச்சு நல்லா டைட்டா நூல் சுத்தி நாட் போட்டுக்கணும். 2 சைடும் நான் பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன்னா இப்போ இங்கே பட்டன் வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே மேலே, அதாவது ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி நம்ம பட்டனை ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி விட்டு விட்டு வச்சிருக்கேன் பாருங்க, நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க எப்படி வச்சிருக்கேன்ட்டு. பட்டனை வந்து கீழே இருந்து வச்சு நல்லா நாட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி டிசைன் வரும். ஸோ இதுதான் ஸ்மோக்கி டிசைன் சொல்றோம்.
லைனிங் ஸ்லீவ் எடுத்து நான் செக் பண்ணிக்கிறேன் எனக்கு கிளாத் வந்து எல்லா சைடும் கரெக்டாக வருதான்ட்டு. ஸோ எனக்கு எல்லா சைடும் கிளாத் வந்து கரெக்டாக வருது. ஸோ ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணுறேன். ஸோ லைனிங்கில் ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து செமி அம்ப்ரலா, அதாவது ஆஃப் சர்க்குலர் அம்ப்ரலா ஷேப்பில் தான் நான் ஸ்கர்ட் பார்ட் வந்து வைக்கிறேன். ஸோ அதுக்காக எவ்வளோ கிளாத் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம டோட்டல் லென்த்தை விட டபுள் மடங்கு கிளாத் இருக்க மாதிரி எடுக்கணும். ஃப்ராகோட லென்த் வந்து 45 இன்ச்சு. ஸோ 45 இன்னொரு முறை 45. ஸோ டபுள் 45 இன்ச்சுக்கு நான் கிளாத் எடுக்கணும். லென்த்தாக இருக்க 2 கார்னரையும் இந்த மாதிரி ஒரு முறை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஒரு முறை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோல்ட் பண்ண மடிப்பு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மடிப்பு சைடை இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த மடிப்பு சைடை எடுத்துக்கிட்டு இப்போ நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணணும். இந்த கார்னரை பிடிச்சிட்டு அப்படியே இந்த சைடு கிளாத்தை வந்து போடணும். ஸோ இங்கேருந்து ஷார்ப்பாக வந்து இந்த சைடு அகலமாக வர மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ நம்ம அம்ப்ரெல்லா ஷேப்க்கு கட் பண்ணும்போது இப்படி தான் மடித்து போடணும். ஸோ இப்போ பாருங்கள், மேலேருந்து ஷார்ப்பாக வந்து அப்படியே கோன் ஷேப்பில் நம்மளுக்கு வரும். இப்போ இங்கே வேஸ்ட் எவ்வளோ அது மார்க் பண்ணணும். நான் வச்ச வேஸ்ட் வந்து 28 இன்ச்சு. அந்த 28 இன்ச்சை வந்து 3.14ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 9 இன்ச்சு வருது. ஸோ 9 இன்ச்சு கூட அந்த ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி 9.5 இன்ச்சு. ஸோ மேலே அந்த ஷார்ப் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ப் கிட்ட இருந்து 9.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே அந்த ஷார்ப் கிட்ட இருந்து பிடிச்சி அப்படியே பக்கத்தில் நம்ம 9.5 இன்ச்சுக்கு இந்த ஷேப்பில் மார்க் பண்ணிக்கணும். அப்படியே அதை வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ராப் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வேஸ்ட் 28, அது பாதி 7 இன்ச்சு. ஸோ கரெக்டாக வருதான்னு பாருங்கள், எனக்கு கரெக்டாக வருது. இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா வேஸ்ட் ரவுண்டு, அங்கேருந்து நான் லென்த்து மார்க் பண்ணணும். ஃபுல் லென்த் வந்து 45 இன்ச்சு. அதில் யோக்கு வந்து 12 இன்ச்சு போயிடுச்சு இல்லையா, ஸோ பேலன்ஸ் இருக்கிறது தான் இப்போ ஸ்கர்ட் பார்ட்க்கு வைக்கணும். ஸோ பேலன்ஸ் வந்து 33 இன்ச்சு. ஸோ 33 இன்ச்சு லென்த்து நான் கீழே வைக்கிறேன். இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா கர்வு, அந்த கர்வ் கிட்ட வந்து 33 இன்ச்சு கீழே எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே அந்த கர்வ் கிட்ட இருந்து இன்ச் டேப்பை நகர்த்தி சர்க்கிளா அப்படியே நான் மார்க் பண்ணிக்கணும் லென்த்து. இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி அப்படியே ட்ரா பண்ணிட்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் கிளாத் இல்லை, அது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்க கர்வையை கட் பண்ணிடுறேன், கீழேயும் கட் பண்ணிக்கிறேன். ஸ்கர்ட் பார்ட் வந்து கிடைக்கும் லைனிங்கில். இப்போ கீழே இந்த இடத்துல கொஞ்சம் கிளாத் பத்தலை இல்லையா, ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை இந்த இடத்துல ஃபோல்டு இருக்கனால ஃபோல்டு இருக்க சைடாக எடுத்துக்கிறேன். ஃபோல்டு இருக்க சைடாக எடுத்துகிட்டு இப்போ இங்கே வரணும் எனக்கு கிளாத்து. ஸோ அப்படியே மேலே வச்சு கட் பண்ண முடியாது. ஸோ அதை மடித்து போட்டு கீழே வைக்கிறேன். ஸோ கீழே எங்கே இருந்து நம்மளுக்கு கிளாத்லையோ அதுக்கு 1/2 இன்ச்சு மேலே இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வச்சுக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்துல கிளாத் இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட் கிளாத் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மேலே இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வச்சு இப்போ எந்த ஷேப்க்கு நம்ம கட் பண்ணமோ அதே ஷேப்க்கு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்லையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு கரெக்டாக அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் கிடைச்சிடும். இப்போ லைனிங்கில் நம்ம செமி அம்ப்ரெல்லா ஷேப் கட் பண்ணியாச்சு. இப்போ மெயின் பீஸ்லையும் நம்மளுக்கு செமி அம்ப்ரெல்லா ஷேப் கட் பண்ணணும். ஆனால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்போக்கி டிசைன் வந்து இதில் கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஸ்கர்ட் பார்ட்டில் வந்து 6 இன்ச்சுக்கு கேஃபில் லைன் போட்டுக்கிறேன். ஸ்லீவில் வந்து 3 இன்ச்சுக்கு லைன் போட்டேன். ஸோ ஸ்கர்ட் பார்ட்னால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு 6 இன்ச்சுக்கு நான் லைன் போட்டுக்கிட்டேன். ஃப்ராக்கோட ஹைட்டை விட டபுளாக கிளாத் வேணும் செமி அம்ப்ரெல்லாக்கு. பாருங்க, இங்க 6 இன்ச்சு டிஸ்டன்ஸ்ல பட்டன் வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து 6 இன்ச்சுக்கு நான் பட்டன் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மேலே கீழே 2 பட்டன் ஸ்டிச் பண்ணியிருப்பேன் இல்லையா, அந்த 2 பட்டனுக்கு சென்டர்ல நெக்ஸ்ட் லைன்ல ஸ்டிச் பண்றேன். ஸோ நீங்கள் ஏதாவது 6 இன்ச்சுக்கு விட கம்மியாயினா 5 இன்ச்சு கூட வைக்கலாம். நான் ஸ்லீவ்ல வந்து 3 இன்ச்சு வச்சேன். ஸ்லீவ் சின்னதுன்றனால எந்த லென்த் வேணுமோ அந்த லென்த் வரைக்கும் நான் இந்த ஸ்மோக்கி டிசைன் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம திருப்பியும் அகைன் செமி அம்ப்ரெல்லா லைனிங்ல எப்படி மடிச்சு போட்டோமோ அதே மாதிரி தான் மடிச்சு போடணும். ஃபர்ஸ்ட் லென்த் அதிகமா இருக்க கிளாத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் இருக்க கிளாத்தை விட்டுட்டு இப்போ மடிப்பு ஃபோல்டு பண்ணி மடிப்பு இருக்கும் இல்லையா, அந்த மடிப்பு இருக்க சைடை எடுத்துட்டு அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல மேல இந்த மடிப்பு இருக்க சைடோட ஒரு கார்னர்ல பிடிச்சிட்டு அப்படியே நம்ம மடிச்சோம், கிராஸ்ல மடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கோன் ஷேப்ல வரும் கிளாத். இந்த மாதிரி கோன் ஷேப்ல மடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ மடிச்சு போட்டுட்டு நம்ம திருப்பியும் அளவெல்லாம் வைக்க தேவையில்ல, ஆல்ரெடி நம்ம லைனிங் பீஸ் கட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ அதே அப்படியே இந்த கிளாத்துக்கு மேல போட்டுட்டு ஸோ மேல அதே அளவுக்கு கட் பண்ணிட்டு நம்ம கீழே மட்டும் ஒரு 1 இன்ச்சு லைனிங்கை விட ஒரு 1 இன்ச்சு மெயின் கிளாத்ல நான் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். ஏன்னா லைனிங் வந்து கொஞ்சம் உள்ள இருக்கணும், மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் லென்த்தா இருக்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். இப்போ லைனிங் பீஸ் எடுத்துட்டேன். எனக்கு மெயின் பீஸ்ல இந்த இடத்துல கொஞ்சம் கிளாத் பத்தலை, ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஜாயின் பண்ணணும். இப்போ லைனிங்ல எப்படி ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி மெயின் பீஸ்ல ஜாயின் பண்ணும். இப்போ மெயின் பீஸ்ல அதே மாதிரி ஸ்மோக்கி டிசைன்ல கட் பண்ணி பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கிளாத் எடுத்துக்கிறேன். டபுள் கிளாத் எடுத்துக்கிறேன். ஏன்னா டபுள் கிளாத்ல தான் இங்கே கிளாத் இல்லை, கீழே இருக்க கிளாத் இந்த மாதிரி மடிச்சு அதுக்கு கீழே இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை இருக்க கிளாத்தோட லென்த்துக்கு ஒரு 1 இன்ச்சு மேலே வர மாதிரி மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு அப்படியே அதுக்கு மேலே அந்த கிளாத்தை போடுறேன். போட்டுட்டு இப்போ நம்மளுக்கு எந்த ஷேப்பில் அந்த மெயின் கிளாத்தில் கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்புக்கு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் நான் கட் பண்ணிடுறேன்.
ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி நான் மேலே வச்சிருக்கேன் பாருங்க. ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டா சர்க்கிள் ஷேப் கரெக்டாக வந்துடும். இப்போ நான் 5.5 மீட்டர் கிளாத் இருந்ததுங்க. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தனால இந்த பிளெயின் சாட்டின்லயோ செமி அம்பரெல்லா ஒரு லேயர் வைக்க போறேன். இப்போ ஸ்டிச் பண்ணலாம். இப்போ யோக் பார்ட்டோட ஃப்ரண்ட் சைடு 3 பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த 3 பீஸ் எடுத்துக்கிறேன். அதில் லைனிங் பீஸை விட்டுட்டு ஃப்ளவர் டிசைனோட பேக் சைடுக்கு மேலே இந்த பிளெயின் சாட்டின் கிளாத்தை வச்சு ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். எல்லா கார்னரும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டா அந்த 2 கிளாத்தும் இப்போ சிங்கிள் கிளாத்தா ஆயிடும். ஸோ நம்மளுக்கு சிங்கிள் கிளாத்தா இருக்க மாதிரி இருக்கும். ஃப்ளவர் கிளாத்தோட மேல் சைடுக்கு மேலே நம்ம லைனிங் பீஸை வச்சு ஃபர்ஸ்ட் நெக் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக் ஸ்டிச் பண்ணி இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடுறேன். மெயின் கிளாத்துக்கு மேலே நான் லைனிங் பீஸ் வச்சிருக்கேன், அது பேக் சைடு திருப்பணும். ஸோ இந்த மாதிரி திருப்பிட்டு அப்படியே ஓரத்தில் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அந்த லைனிங் கிளாத் ஃபுல்லாக அந்த மாதிரி உள்ள சைடு போகிற மாதிரி வச்சுட்டு அப்படியே நான் நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பேக் சைடு திருப்பிட்டு நம்ம ஆம் ஹோலு சைடு அதுக்கப்புறம் கீழே அப்புறம் இந்த சைடு ஆம் ஹோல் எல்லாத்தையும் நம்ம லைனிங் பீஸில் எப்படி இருக்குதோ அந்த ஷேப்க்கு அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம இப்போ லைனிங் பீஸை விட இந்த சைடு இந்த மெயின் பீஸ்ல எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். லைனிங்ல மட்டும் கரெக்டா நம்ம கட் பண்ணிட்டு இந்த மெயின் பீஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டா யோக் பார்ட் வந்து ரெடி ஆயிடும். யோக் பார்ட்ல ஃப்ரண்ட் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேக் பீஸ் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ பேக் பீஸ்லயும் அதே மாதிரி ஃப்ளவர் டிசைன் கிளாத்தையும் சாட்டின் கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃப்ளவர் டிசைனோட மெயின் பீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இந்த மாதிரி லைனிங்கோட பேக் பீஸ் இந்த மாதிரி கரெக்டாக நெக் சைடு ரெண்டும் இந்த மாதிரி ஈக்குவலாக வர மாதிரி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நெக்கை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்கை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைனிங் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் நெக்கில் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட்ல இருக்க இந்த லைனிங் பீஸை பேக் சைடு திருப்புறேன். ஸோ பேக் சைடு திருப்புறதுக்கு முன்னாடி நான் வந்து இங்கே ஷோல்டர் இன்விசிபிளா ஸ்டிச் பண்றதுனால நான் இப்போ லைனிங் பேக் சைடு திருப்பல. அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்னா ஃப்ரண்ட்டும் பேக்கையும் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸ் வந்து மேல பேக் சைடு இருக்க மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பேக் பீஸ் வந்து கீழே தான் இருக்கு. ஸோ பேக் பீஸ்ல வந்து இந்த லைனிங் பீஸை மேல தூக்கிட்டு கீழே இந்த மெயின் பீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல நம்ம ஃப்ரண்ட் பீஸோட ஒரு ஷோல்டர் வச்சுட்டு அதுக்கு மேல இந்த லைனிங் பீஸை மேல நம்ம ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேல இந்த லைனிங் பீஸை போட்டுட்டு நம்ம ஷோல்டர் வந்து அப்படியே ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு இந்த லைனிங் பீஸ் இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிசுறு ஷோல்டர்ல இருக்க பிசுறு பீஸ் எல்லாம் உள்ள போயிடும். ஸோ ஷோல்டர் வந்து பிசுறு இல்லாம இன்விசிபிளா இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு சைடும் காமிக்கிற பாருங்க, 2 ஷோல்டரும் இந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்போ இந்த பேக் பீஸோட லைனிங் பீஸை தூக்கிட்டு இந்த ஃப்ளவர் டிசைன் பீஸ்க்கு மேல நான் ஃப்ரண்ட் பீஸோட ஷோல்டர் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல நான் பேக் பீஸோட லைனிங் பீஸ் போடுறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பேக் பீஸோட லைனிங் பீஸை பிடிச்சி இப்படி இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிசிறு பீஸ் எல்லாம் உள்ள போயிடும், இன்விசிபிளா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஷோல்டர் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக் வந்து பேக் நெக் ஃபினிஷ் பண்ணல இல்லையா, ஸோ பேக் நெக்கை நம்ம ஃப்ரண்ட் நெக்கோட ஸ்டிச் வரும் இல்லையா அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த பேக் நெக்கையும் நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். இந்த அதே மாதிரி இன்னொரு சைடும் பேக் நெக் ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்கு ஸ்டிச் பண்ணி அழகா ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பேக்ல இருந்து அந்த ஆர்ம் ஹோல் சைடு எல்லாத்தையும் லைனிங் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க அந்த மெயின் பீஸ் எல்லாத்தையும் லைனிங் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா நம்ம யோக் பார்ட்ல ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம். இப்போ ஸ்லீவில் மெயின் பீஸில் நம்ம ஸ்மோக்கி டிசைன் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். இது பேக் சைடு, இந்த பட்டன்ஸ் மேலே தெரியுறது பேக் சைடு, இதுதான் ஃப்ரண்ட் சைடு. ஃப்ரண்ட்ல வந்து இதுதான் நம்மளுக்கு சென்டர். ஸோ இந்த சென்டர் கிட்ட தான் நம்ம ஸ்லீவோட சென்டர் வந்து கரெக்டாக வைக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த டிசைன் வந்து கையோட சென்டர் கிட்ட வரும். இப்போ ஸ்லீவோட சென்டர் கிட்ட கட் கொடுத்துருக்கேன்னா அந்த சென்டரும் மெயின் பீஸோட சென்டரும் இந்த மாதிரி ரெண்டும் ஒன்றா வச்சுக்கணும். ஒன்றா வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் மெயின் பீஸ் வந்து கரெக்டான சைடு போட்டிருக்கேன், அதுக்கு மேலே தான் லைனிங் பீஸ் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ கீழே வந்து 1 இன்ச் நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு விட்டேன்னா, ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு மெயின் பீஸ்க்கு மேலே வச்சு லைனிங் பீஸை இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அந்த 1 இன்ச் கிளாத்தை விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனிங் பீஸ் வந்து பேக் சைடு திருப்பணும். பேக் சைடு திருப்புறதுக்கு முன்னாடி இந்த லைனிங் பீஸ்க்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். லைனிங் பீஸை பேக் சைடு திருப்பிக்கிறேன். நம்ம மெயின் பீஸ் வந்து கரெக்டான சைடு வந்துடும். ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். கீழே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்லீவோட சென்டரையும் இந்த மெயின் பீஸோட சென்டரையும் கரெக்டாக இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி நம்ம கிளாத்தை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எங்கே போய் நிற்குதோ அங்கேருந்து ஸ்லீவை வந்து இந்த மாதிரி அப்படியே ஓரத்தில் ஸ்லீவையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஸ்லீவையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். மெயின் பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நான் 2 ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இப்போ ஸ்லீவை வந்து யோக் பார்ட்டோட அட்டாச் பண்ணிடலாம். இப்போ யோக் பீஸ் வந்து நான் கரெக்டான சைடு போட்டு ஸ்லீவை வந்து இந்த மாதிரி பேக் சைடு லைனிங் மேலே வர மாதிரி போட்டுட்டு இப்போ ஸ்லீவோட சென்டரும் இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஜாயிண்ட் இருக்க இடத்துல இந்த மாதிரி ஒன்றா வச்சு ஸ்லீவையும் இந்த ஆர்ம் ஹோல் ரவனையும் ஒன்றா இந்த மாதிரி பிடிச்சிட்டு லாஸ்ட்டில் எங்கே போய் நிற்குதுன்னு பாருங்கள். ஸோ அங்கேருந்து அப்படியே நம்ம ஸ்லீவையும் பாடி பீஸையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். துணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்லீவோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்லீவ் பீஸையும் பாடி பீஸையும் ஜாயின் பண்ணிவிட்டேன். ஸ்மோக்கி டிசைன் வந்து சென்டரில் அழகாக வந்திருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ நான் யோக் பார்ட் கூட இந்த 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிவிட்டேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ சைடு ஜாயின் பண்ணோம். நான் வந்து 2 சைடையும் இப்போ ஜாயின் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் தான் ஸ்கர்ட் பார்ட் அட்டாச் பண்ண போகிறேன். ஏன்னா சைடு 2த்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பேக்கில் வந்து ஓப்பன் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட்டை அட்டாச் பண்ணிடலாம். இந்த ஸ்லீவ்லேருந்து ஃப்ரண்ட் பேக் பீஸ் ஒன்றா பிடிச்சிட்டு இப்போ ஸ்லீவில் வந்து 2 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் விட்டோம். அதுக்கப்புறம் கரெக்டான செஸ்ட் கிட்ட கட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வேஸ்ட் கிட்ட கட் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஸ்லீவ் வந்து ஒரு சைடு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே மெஷர்மெண்ட்டை அங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செஸ்ட் வந்து வேஸ்ட் வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா டபுள் ஸ்டிச் வேணும்னாலும் போட்டுக்கலாம். யோக் பார்ட் வந்து ஃப்ரண்ட் சைடு திருப்பினதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக ஃபினிஷ் ஆகிருக்கு. இப்போ இந்த யோக் பார்ட்டோட நம்ம ஸ்கர்ட் பார்ட்டை ஸ்டிச் பண்ணணும். ஸ்கர்ட் பார்ட்டில் லைனிங் பீஸ் எடுத்துக்கிறேன். லைனிங் பீஸ் எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்துல ஜாயின் கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா, ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஜாயின் கொடுக்குறோமோ அதை வந்து கரெக்டான சைடு வச்சுருக்கேன். கரெக்டான சைடு லைனிங் பீஸ் இருக்குது. அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எக்ஸ்ட்ரா கிளாத்து, அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி போட்டுக்கணும். அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறேன். மேலே வச்சு ஸ்டிச் பண்ண கிளாத்தை அப்படியே கரெக்டான சைடு திருப்பிக்கிறேன். இப்போ திருப்பிட்டு இந்த ஓரத்தில் கொஞ்சம் பிசுறு கிளாத் இருக்கும், அது எல்லாத்தையும் கட் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த கிளாத்துக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். கிளாத் வந்து நல்லா படிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அழகாக நம்மளுக்கு அந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இது வந்து நம்ம லைனிங்கோட மேல் பகுதி, யோக் பார்ட்டோட அட்டாச் பண்ண போகிறது. இது வந்து கீழ் பகுதி. இப்போ கீழ் பகுதியில் வந்து கேன் அட்டாச் பண்ணணும். கேன் வந்து லைனிங்க்கு கரெக்டான சைடு வைக்கணும். கேன் வந்து நான் லைனிங்கில் சென்டரில் வைக்கிறேன். கீழே வைக்கும் போது நம்ம கீழே மட்டும்தான் அந்த ஃப்ளார் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி சென்டர்லேருந்து வைக்கிறனால நம்மளுக்கு அந்த யோக் பார்ட் முடிஞ்சதுலேருந்து கொஞ்சம் ஃப்ளார் வந்து அதிகமாக தெரியும். பாக்ஸ் ப்ளீட் மாதிரி இந்த கேன் வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளீட் வந்து இந்த சைடு மடித்தோன்னா நெக்ஸ்ட் ப்ளீட் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு மடிக்கணும். இப்போ பாருங்கள் நான் மடிக்கிறத பாருங்கள். அதிகமாக கேன் வைக்கணும் அப்படின்னா பக்கத்தில் ப்ளீட்ஸ் வைங்க. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறேன். கேனு ரொம்ப வைக்கல. ஸோ அதுக்காக நான் நல்லா கேப் விட்டு தான் ப்ளீட்ஸ் வைக்கிறேன். ஊசியை வெளியே எடுத்து எக்ஸ்ட்ரா இருக்க கேனை கட் பண்ணிவிடுங்க. ப்ளீட்ஸ் வச்சு நான் கேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை அயன் பண்ணிடலாம். ப்ளீட்ஸ் வச்சு அயன் பண்ணதுக்கப்புறம் இந்த கேன் வந்து எப்படி அமுங்கி இருக்கு. இப்போ அந்த ஸ்மோக்கி டிசைன் பண்ணியிருக்கேன். மெயின் கிளாத் எடுத்துக்கிறேன். மெயின் கிளாத்தையும் கீழே வந்து ஜாயின் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா, ஸோ அதை ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த கிளாத் வந்து ஃபஸ்ட்டு தனித்தனியாக இருக்குது. இந்த இடத்துல எனக்கு ஜாயிண்ட் வரணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தில் ஒரு தையல் போட்டுக்கிறேன் சென்டரில். இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து லென்த்தான கிளாத் ஆகிடும். இப்போது நம்மளுக்கு எங்கே ஜாயின் பண்ணணுமோ அந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் பீஸை வந்து கரெக்டான சைடு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இந்த எக்ஸ்ட்ரா வச்சுருக்க கிளாத்தை வந்து பேக் சைடு மேலே வர மாதிரி போட்டுட்டு ஓரத்துலேருந்து மெயின் பீஸும் இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தும் ஒன்றா வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ மேலே வச்ச கிளாத்தை ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் பிசுறு இருக்குது எக்ஸ்ட்ரா, அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே அழகாக சர்க்கிளாக வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இந்த ஸ்மோக்கி டிசைன் வச்ச கிளாத் வந்து அழகாக சர்க்கிள் ஷேப்பில் வந்துடுச்சு. யோக் பார்ட்டோட நம்ம இந்த ஸ்கர்ட் பார்ட்டை ஜாயின் பண்ணணும். எனக்கு 3 பீஸ் இருக்குது ஸ்கர்ட் பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேன் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் அந்த பிளெயின் சாட்டின் கிளாத் இருக்கு இல்லையா, அதையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த லைனிங் கேன் வந்து மேலே வர மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே சாட்டின் கிளாத்தை மேலே வச்சு அப்படி ஸ்கர்ட்டோட மேல் பகுதியை ஜாயின் பண்ணிக்கிறேன். மேலே பிளெயின் சாட்டின் இருக்குது, அது கீழே கேன், அது கீழே தான் எனக்கு அந்த கிரேப் மெட்டீரியல் வருது. இப்போ யோக் பார்ட்டோட ஜாயின் பண்ணலாம். இப்போ ஸ்மோக்கி டிசைன் பண்ண கிளாத் வந்து கரெக்டான சைடு வச்சிருக்கேன். அதுக்கு மேலே நம்ம யோக் பார்ட்டை வந்து நான் பேக் சைடு திருப்பி போட்டிருக்கேன். பேக் சைடு மேலே வர மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே பிளெயின் சாட்டினையும் கேனையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் பிளெயின் சாட்டின் மேலே வர மாதிரி வச்சிருக்கேன். இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த மேலே வர பிசுரெல்லாம் நம்மளுக்கு உள் சைடு போடும். குழந்தைங்க வந்து வார் பண்ணும்போது அது குத்தாது. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த யோக் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த யோக் பார்ட்டை பிடிச்சி இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா பிசுறு இருக்க கிளாத் எல்லாம் உள்ளே போயிடும். இங்கே பாருங்கள், 2 சைடும் நம்மளுக்கு பிசுறு இல்லாமல் இன்விசிபிளாக இருக்கும். இப்போ ஜாயின் பண்ண பிசுறு கிளாத்து உள் சைடு இருக்குது. பேக் சைடு அந்த ஜிப்பு வைக்கிற இடத்துல ஃபுல்லாக எனக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் ஓப்பன் இருக்குது. அது எப்படி ஜிப்பு வச்சு ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து நார்மல் ஜிப் எடுத்திருக்கேன். நான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேனோ அதே மாதிரி தான் இன்விசிபிள் ஜிப்பும் ஸ்டிச் பண்ணணும்.
இப்போ நார்மல் ஜிப் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைடு இந்த மாதிரி வரணும் இல்லையா, ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம மேலே இந்த மாதிரி போடணும். ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி மேலே இந்த சைடு போட்டு பின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சைடு ஜிப்பையும் மேலே இந்த மாதிரி போட்டு பின் பண்ணிக்கிறேன். அந்த மேலே லாக் இருக்கு இல்லையா, அந்த லாக் எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப்பை மேலே இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு ஜிப்பு வேணும், ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப்பை மடிச்சுட்டு அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். சிங்கிள் ஃபுட்டர் வரும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஊசி வந்து அந்த ஜிப்புக்கு ஓரத்தில் படுற மாதிரி கிளாத்தை ஒன்றா வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இதை அப்படியே பேக் சைடு திருப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு ஜிப் வந்து இது மாதிரி தெரியும். இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி மேலே இருக்க பீஸில் பேக் சைடு மடிச்சுட்டு இப்படி அந்த ஜிப்புக்கு ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அந்த சைடு எந்த அளவு லென்த்தில் ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அந்த லென்த்து இன்ச் டேப்பில் மெஷர் பண்ணிவிட்டு அதே லென்த்துக்கு இந்த சைடுக்கும் நான் வந்து ஜிப் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு ஜாயின் பண்ண லென்த்துக்கே இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ 2 சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஜிப்பை போடுறேன். ஸோ இன்விசிபிள் ஜிப்பும் நான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணி காமிச்சனோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். எனக்கு வந்து ஜிப் வந்து இது வரைக்கும் வேணும். ஸோ அங்கே ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணாயே அதே மார்க்கிங்கையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஜிப் வேணும் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஓப்பன் தானே, எந்த கிளாத்தும் ஜாயிண்ட் இல்லைல்ல, ஸோ இதுக்கப்புறம் வர கிளாத் எல்லாத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணிட போகிறேன். மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து ஸ்கர்ட் பகுதியில் 3 லேயர் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த எல்லா கிளாத்தையும் ஒன்றா வச்சு 2 இன்ச்சுக்கு நான் அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரேன். 2 இன்ச்சுக்கு அப்புறம் நான் தனித்தனியாக ஒவ்வொரு லேயர்ஸாக தனித்தனியாக ஸ்டிச் பண்ணிடுவேன். இப்போ 2 இன்ச்சு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நான் உள்ளே இருக்க இந்த மெயின் பீஸை ஃபஸ்ட்டு 2 சைடையும் ஒன்றா பிடிச்சி அப்படியே அந்த தையல் முடிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த தையல் முடிஞ்சதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அந்த பிளெயின் சாட்டின் கிளாத் லேயர் வரும் இல்லையா, 2 சைடையும் இந்த மாதிரி ஒன்றா பிடிச்சிட்டு ஸ்டிச் முடிகிறதுலேருந்து ஸ்டிச் பண்ணிடணும். கேன் அட்டாச் பண்ண அந்த கிரேப் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த கிளாத் 2 சைடு கிளாத்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத் எல்லாத்தையும் உள்ளே தள்ளிட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இது எல்லா லேயரும் ஒன்றா நம்ம வச்சு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாத் எல்லாம் ரொம்ப இருக்குன மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த கேன் எக்ஸ்ட்ரா ஏதாவது வெளியில் தெரிஞ்சதுன்னா கட் பண்ணிடலாம். ஜிப்பை அட்டாச் பண்ணி நம்ம ஸ்கர்ட் பார்ட்டையும் பர்ஃபெக்டாக அட்டாச் பண்ணிட்டோம். நம்ம சைடு ஜாயிண்ட் எதுவும் இல்லை, அந்த ஜிப்பை அட்டாச் பண்ண அந்த ஜாயிண்ட் தான் கீழே வரைக்கும் வரும். ஸோ இதை அயன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், செகண்ட் லேயர்லையும் பிளெயின் சாட்டின்லையும் அதான் இருக்குது, கிரேப் மெட்டீரியல்லையும் அந்த ஜாயிண்ட் மட்டும்தான் இருக்குது, சைடு ஜாயிண்ட் எதுவும் இல்லை. கீழ்ப்பகுதி மடித்து ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு மடிப்பு மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட் பார்ட்டோட 3 லேயர்ஸ் இருக்கும் இல்லையா, அதோட கீழ்ப்பகுதி எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணிடணும். நான் கீழ்ப்பகுதியெல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஸ்மோக்கி டிசைன் வச்ச ஃப்ராக் வந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்மோக்கி டிசைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பட்டன் வச்சு தைச்சோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து பிளெயினாக இருந்ததுன்னா ஒரு சின்னதாக நம்மளுக்கு பீட்ஸ் எல்லாம் கிடைக்குது இல்லையா, அந்த பீட்ஸை வச்சு கூட நம்ம இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். இந்த ஃப்ராகோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.